ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் போதும் இந்த கட்லெட் ரெசிபி பண்ணுறதுக்கு. ரொம்ப சூப்பர் அண்ட் சாஃப்டான சன்னா கட்லெட் கருப்பு சுண்டல் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச சுண்டலை தண்ணி இல்லாமல் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சுண்டல் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது கட்லெட்டோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதோட கட்லெட்டோட பைண்டிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேக வச்சு எடுத்துட்டு இதுலேருந்து உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். சுண்டல் மட்டும் தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். வேக வச்சு செய்யும்போது கட்லெட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக இருக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்ததும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்த சுண்டல் கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டு வேறு எதுவும் தேவைப்படாது. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட்லெட் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா கட்லெட் பீசஸையும் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. 100 கிராம் சுண்டலுக்கு எனக்கு 10லேருந்து 12 பீஸ் கிடச்சிது. இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சு எடுத்துருக்கோம், உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி சன்னா கட்லெட் ரெடி. சுண்டல் அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் நம்ம சுண்டல் சேர்த்துருக்கிறதோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.